ஆனா கொல்ல முடியாம தயங்கி தயங்கி நின்னுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா மறுபடியும் அந்த பிளாஷ்பேக்ல அங்க நம்ம காபிமாரோட ஒய்ஃப் உன்னோட ஃபீலிங்கை நீ வெளியே கட்டுறதுனால நீ வீக்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறமா நம்ம காபிமார் ஒரு மிஷினுக்கு போவான். அங்க ஒருத்தனை கொல்றதுக்கு பதிலாக இன்னொருத்தனை போய் கொண்டுட்டு இருப்பான். கூட இருக்க வேண்டிய இவனை ஏன்டா கொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ அவன் என் குடும்பத்தை வந்து பழி வாங்குவான், என் பொண்டாட்டியை விட மாட்டேன்னு சொன்னான், அதனாலதான் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கொலை பண்ண வந்தவனை தேடி போய் கொலை பண்ண போகும்போது எனக்கு குடும்ப குட்டிலாம் இருக்கு ஐயா, என்னை விட்டுருங்கய்யா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை கொல்லாம சும்மா தான் நிற்பான். ஆனா அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது மட்டும்தான் நம்ம ஹீரோ கொண்டிருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஹீரோக்கு எமோஷனல் இருக்குது. குடும்ப குட்டி இருக்குன்னா கொஞ்சம் யோசிக்கிறான், குடும்பத்தவே கொன்றும் அப்படின்னா யோசிக்காம கொண்டுறான். அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோட இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க அவனோட ஊர் தலைவர் சொன்னதை ஞாபகப்படுத்திட்டு இல்ல நான் வீக்கா இருக்கேன், நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சாக்ரியோட அந்த ஸ்வாட உடச்சு தள்ளிட்டு மேல ஏறி குத்துறதுக்கு ரெடியா இருப்பான். அப்போ ஊர் தலைவரோட ஆத்மா நம்ம ஹீரோட முதுகுல வந்து நிக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப டக்குன்னு அந்த ஊர் தலைவரோட ஆத்மா போய் நம்ம ஹீரோட ஒய்ஃப் ஆத்மா வந்து நீ ஃபீலிங்கை வெளிக்காட்டுறதுனால நீ வீக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டு இருப்போம். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் கொல்லாம தயங்கி நின்றுட்டு இருப்பான். ஏன் என்னால கொல்ல முடியல யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சாகியும் ஸ்வாடில் இருக்க அந்த உரையை எடுத்து அப்படி ஸ்வாட உள்ள வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நல்லவன் தான், உனக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கு, அதனால நீ வீக் கிடையாது, அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்திட்டுப்பா. எப்படி நம்ம ஹீரோட ஒய்ஃப் சொன்னாங்களோ அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோ கிட்ட சாகரி சொல்லுவா. அப்படியே கேட்பா. இந்த பக்கம் பயங்கரமா ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவன் பேர் தான் ஜண்டா, இவனை ஸ்வாட் டிராகன் சொல்லுவாங்க. கூடவே யமடாக்கான சேர்ந்த ஃபுஜியும் வந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த ஜண்டா நிக்கும் போது அவன் கையில ஒரு பட்டர்ஃபிளை நிக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதை பறந்து வந்து அவன் மூஞ்சுக்கு நேரம் நிக்கும் போது தான் தெரியுது அந்த பட்டர்ஃபிளையோட மூஞ்சி மனுஷ மூஞ்சி மாதிரி இருக்கு, கொடுக்கு வேற இருக்கு. அந்த கொடுக்க பார்த்தோன்னா கையை பார்த்தா அந்த கொடுக்கு கையில குத்தி இருக்குது. அதை உடனே பார்த்த உடனே ஸ்வாட் எடுத்து அவன் கையை வெட்டிடுறான். அதை பார்த்து இருந்த ஃபுஜி ஏப்பா கையை வெட்டின அப்படின்னு பார்த்தா அதோட மூஞ்சி பாரு மனுஷ மூஞ்சி மாதிரி இருக்கு, இது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃபிளையை வெட்டி விட்டுருவான். அப்ப அவன் கையை பார்த்தா அவன் கையில இருந்து வேர்லாம் உருவாகி வேற மாதிரி மாறிடுது. அப்ப நிறைய பட்ட மூச்சு அது மாதிரி பறந்துட்டு இருக்கு, பூரான்லாம் வருது, அதை பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு, வாயில இருந்து மனுஷன் வரலாம் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஜண்டா இன்னைக்கு செம்ம ஃபன்னா இருக்க போதுடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆகும்போது அங்க பயங்கரமா அதிருது. என்னன்னு பார்த்தா டைட்டன் மாதிரி பெரிய மான்ஸ்டர் வந்து நிக்க பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த ஜண்டா இல்லடா இன்னைக்கு சோழி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயை பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்க இடத்துல பார்த்தா அங்க வித்தியாசமான ஒரு மான்ஸ்டர் வருது. அதோட தலை மட்டும் மீன் மாதிரி இருக்குது, கை கால்லாம் மனுஷன் மாதிரி இருக்குது, அதுக்கு 6 கை இருக்குது. அதை அப்படியே சாமி கும்பிட்டுற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இங்க பாரு சாகரி நீ என் பின்னாடியே இரு அப்படின்னு சும்மா மாஸ்க மேல ஏத்தி விட்டுட்டு அட்டாக் பண்ண போவாரு பாருங்க. சும்மா பாக்குறதுக்கே வெறித்தனமா இருக்கும். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல இருந்து தான் சம்பவம் சும்மா பயங்கரமா ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.